கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகியுள்ள நிலையில் சென்னையின் முக்கிய திரை அரங்குகளில் ரசிகர்கள் கூட்டமில்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் சென்னை சத்தியம் திரையரங்கில் இருந்து நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கற்பகம். அதாவது உலகம் முழுவதும் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியேறக்கூடிய இந்தியன் 2 திரைப்படமானது வெளியாகிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் முக்கியமான திரையரங்குகள் உட்பட அனைத்து திரையரங்குகளும் இந்த திரைப்படமானது திரையிடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த திரைப்படத்திற்காக காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிகளும் அனுமதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில். இந்த நிலையில் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி சென்னை சத்தியம் திரையரங்கம். இந்த சத்தியம் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஹீரோக்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டுமல்லாது பல்வேறு திரையரங்குகள் சென்னையில் இருக்கக்கூடிய சத்தியம் திரையரங்கம் நம்ம பார்த்துட்டு மேற்கொண்டு சென்னையில முக்கியமான திரையரங்கமான ஜெயின் திரையரங்கம், கமலா உள்ளிட்ட பல்வேறு திரையரங்குகள் நம்மளே பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டை காட்டாத மாதிரி இருக்கு. இந்த காலை 6 மணி இந்த முறைதான் நம்மளே பார்த்துட்டு முக்கியமான சத்தியம் திரையரங்கம் பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆகும் பட்சத்துல இந்த தியேட்டர் களக்கட்டுமே சொல்லுவாங்க. ஆனா தற்பொழுது ரசிகர்களே இல்லாம காத்திருக்கிறது மிகவும் ஒரு ஏமாற்றத்தை தெரிவித்து பெரும்பாலான இந்த படத்திற்கு ஆர்வத்தை காட்டாத ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வராண்டா முன்னாடியே தொடர்ந்து இருந்து பார்த்துருவாங்க. ஆனா இந்த வராண்டாவே தற்பொழுது ரொம்பவும் காலியா இருக்கு. மேற்கொண்டு தமிழ்நாடு இந்த படத்திற்கு சிறப்பு காட்சிகள் அனுமதிச்சிருக்காங்க. மேற்கொண்டு பல்வேறு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த படத்திற்கு சிறப்பு காட்சிகள் அனுமதிச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு பல்வேறு திரையரங்குகள்லையும் முழுமையான டிக்கெட்டுகள் விற்பனையாகிட்டு இருக்கிறது. ரசிகர்கள்கிட்ட கேட்கும் பட்சத்தில் எங்களுக்கு சுலபமாக டிக்கெட் கிடைக்கிது, எந்த ஒரு இதுவும் இல்லை. எப்பவுமே முதல் காட்சி அப்படின்ற வரும்பொழுது டிக்கெட் விற்பனை மேலும் ரொம்பவும் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கும். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். பக்கத்தில் ஒருத்தர் படம் பார்த்துருக்கிற பக்கத்தில் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார், படம் பார்க்க வந்திருக்கீங்க, ஒரு கூட்டமே இல்லாத ஒரு சூழல் இருக்குது, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு கமல்ஹாசன் ஃபேன்ஸ். நானும் ஒரு கமல்ஹாசன் ஃபேன் தான். நான் ஆந்திராவிலேருந்து வர்றோம். நாங்கள் நான் ஆந்திராவில் ப்ரொஃபஸரு. உலகநாயகன் கமல்ஹாசன் சார் மிகப்பெரிய ஃபேன் நான். பட்டு இங்கே பார்த்தோம், நான் ஒரு ரசிகராக டிக்கெட்டு வாங்க முடியுது. பட்டு கொஞ்சம் கூட்டம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஒன்றுமே தான் வருவாங்க போல் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சத்யம் தியேட்டருக்கு வந்திருக்கிறோம். சென்னையிலே பெரிய தியேட்டர் இது. ஸோ இங்கே அவர் இந்த படம் பார்க்கணுன்ட்டு அவ்வளோ தொலைவு வந்திருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவர் படத்தை பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டுருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவில் கூட அவருக்கு ரொம்ப ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் இங்கே வர்றோம்னா அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த குமுதம் சேனல்ஸு ரொம்ப உங்களுக்கு கூட்டம் நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. ஆந்திராலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. ரசிகர்களோட என்ஜாய்மெண்ட்லாம் நிறைய இருக்கும். பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை எதுவுமே இல்லை. அது எந்த அளவுக்கு மிஸ்? ஆமாம், இந்த தடவை எதுவும் மிஸ் ஆகுது. மாமூலாக இந்த பால் அபிஷேகம் செலிப்ரேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கமல்ஹாசன் சாருக்கு. அது பட் என்னடான்னா இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா தியேட்டருக்கும் நானும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ ரொம்ப டிக்கெட் ஈஸியாக கிடச்சினுக்குது. அது என்னன்னு தெரியல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப இதுவாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது அது. ஸோ இந்த சேனலுக்கு, குமுதம் சேனலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அதான் இப்போ அவங்க ரசிகர்கள் சொன்னதே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு ஆரவாரமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு காட்சி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரசிகர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கே ஈஸியாக டிக்கெட் கிடைக்கணும். மேற்கொண்டு இந்த படத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் பார்க்குற மாதிரி ஒரு நிலை இருக்குன்றதா ரசிகர்கள் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. மேற்கொண்டு இதே நிலை தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்குகளில் நீடிப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. தற்பொழுதைய நிலையப்படி சத்தியம் தியேட்டரில் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சியானது தொடங்கி இப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஒரு ஏமாற்றமாக இருக்குது. குமுதம் செய்திகளுக்காக ரிப்போர்ட்டர் சிவாவுடன் ஒதிப்பொலிவாரர் கார்த்திக்.